அன்னை தமிழ் கதைகள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இதுவரை ஔவையாரின் ஆத்திச்சூடி கதைகளில் உயிர் வர்க்கத்திற்குரிய ஆத்திச்சூடி வரிகளையும் அவற்றுடன் தொடர்புடைய கதைகளையும் பார்த்தோம். இப்போது அதன் தொடர்ச்சியாக உயிர்மெய் வர்க்கத்திற்குரிய ஆத்திச்சூடி வரிகளையும் அவற்றுடன் இணைந்த கதைகளையும் பார்ப்போம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்கப் போகும் ஆத்திச்சூடி கதை கண்டொன்று சொல்லேல். பார்த்ததை உடனே சொல்லாமல் சரியாக ஆராய்ந்து உண்மையையே பேச வேண்டும். குறிப்பாக பொய் சாட்சி சொல்லக்கூடாது. இந்த பொருளை நன்கு உணர்த்தும் ஒரு விழிப்புணர்வு ஊட்டும் கதையை இப்போது கேட்போமா? அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கதை சொல்லும் நாயகன் ஜீவா முகேஷ். தாமரைக்குளம் என்ற கிராமத்தில் சுரேஷ் என்ற சிறுவன் வாழ்ந்தான். அவன் சுறுசுறுப்பானவனாக இருந்தாலும் சில நேரங்களில் யாரையாவது கவர்ந்து பொய் சொல்வான். ஒருநாள் கிராமத்தில் திருட்டு நடந்தது. காவலர் விசாரணைக்கு வந்து கேட்டார். யாராவது பார்த்தீர்களா? சுரேஷ் கவனமாக ஆராயாமல், ஆம், நான் பார்த்தேன், ராஜுதான் திருடன் என்று பொய் சாட்சி சொன்னான். அதை நம்பிய காவலர் ராஜுவை கைது செய்தார். பின்னர் உண்மை வெளிச்சத்திற்கு வந்தது, திருடன் வேறு ஒருவர். சுரேஷின் பொய் காரணமாக ராஜு பெரும் அவமானம் அனுபவித்தான். இதைக் கண்டு சுரேஷ் உணர்ந்தான். பொய் சாட்சி சொல்லுவது பெரிய தவறு. அது நிரபராதிக்கு துன்பம் தரும். அதன் பின் அவன் எப்போதும் உண்மையே பேசினான். இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம்: பார்த்ததை பார்த்தபடியே சொல்ல வேண்டும். பொய் சாட்சி சொல்வது பிறருக்கு தீங்கு விளைவிக்கும். உண்மை பேசுவது நம்பிக்கையையும் நல்ல பெயரையும் தரும். அடுத்த முறை இன்னொரு ஆச்சரியமான கதையுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.